கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. கண்மலையில் ஜெயம் பெற்றவர்கள் என்ற நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த வாரத்திலே கண்மலையில் ஜெயம் பெற்றவர்கள் என்ற அந்த பகுதியில நம்ம இந்த வேலைவாய்ப்பு முகாமின் காரியத்தை குறித்து நாம் விவாதித்தோம். அதே போல அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரத்துல தேவன் செயல்படுத்தின தேவனுடைய காரியங்கள் கிரியை செய்கிற கண்மலையோடு இணைக்கப்படும் பொழுது அதிலிருந்து புறப்படுகிற ஊற்றினால் எப்படி இந்த ஜனங்கள் செயல்படுறாங்க, அவங்களுடைய தாகம் எப்படி தீர்க்கப்படுகிறது, அந்த தாகம் அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, அவங்க மூலமாய் அநேகருக்கு எப்படி அது கடந்து போகிறது, இந்த வேலை வாய்ப்பின் மூலமாக, அந்த வேலை ஸ்தலத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த அவர்களுடைய ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் எப்படி மகிமைப்படுகிறார் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த இதில் ஒரே ஒரு கொஷின் பேசணும் அப்படின்னு நினச்சது என்னன்னா, அவருடைய நாமத்தை கொண்டு நாம் எதை கேட்டாலும் அதை நான் என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு ஒரே ஒரு வெளிப்பாடு மாத்திரம். எப்பொழுதுமே நாம் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுப்போம்னா, நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதை அவருடைய நாமத்தினால நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி. எப்பொழுதுமே வேதம் ஆவியினால் எழுதப்படுகிற ஒரு காரியம்தான். அப்போ தேவன் என்ன அந்த வார்த்தையில சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நாமத்தை கொண்டு நீங்க கேட்க தொடங்கும் பொழுது அந்த நாமம், நம்ம சொன்னது போல அந்த நாமம் நமக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கிடுச்சுன்னா நமக்கு எது அழிக்கப்படும்னா சுயமும் மாம்சமும், இந்த பூமிக்குரிய தன்மைகள் எல்லாமே நமக்கு லிட்ரலா கம்மியாயிடும். அப்ப நமக்கு மேலான காரியங்களை குறித்ததான யோசனைகளும் சிந்தனைகளும் தான் அதிகமா இருக்கும். அப்பதான் தேவன் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்ப நீங்க நாமத்தினாலே எதை தான் கேட்க முடியும்னா, மேலான காரியத்தையும் பரலோக ராஜ்யத்தின் சித்தத்தையும் பரலோகத்திலே நமக்கு அசைன் பண்ணப்பட்ட காரியத்தை தான் பூமியில நீங்க செயல்படுத்துற மாதிரி தேவன் அந்த நாமத்தை கொண்டு உங்களை டிசைன் பண்ணிடுவார். அதனால்தான் தேவன் அந்த வார்த்தையை, அந்த நாமத்தை தெளிவா சொல்றாரு, என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்ட்டு. நீங்க அந்த நாமத்தை கொண்டு கேட்க தொடங்கிட்டீங்கன்னா தேவனுக்கு சித்தம் இல்லாத ஒன்னத்தையும் நீங்க கேட்கவே முடியாது. அதை நம்மளுடைய லைஃப்லேயே, எங்கள் வாழ்க்கையிலேயே அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பார்க்குறோம். அதே போல் சிஸ்டரோட லைஃப்பில், பிரதரோட லைஃப்லலாம் அந்த வார்த்தையை நாங்கள் பார்க்குறோம். அதனால தான் அந்த நாமத்தை பற்றி கொண்டு நம்ம நடக்கும்பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த வாரத்தில் கூட பிரதர் கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இந்த நாமத்தை கொண்டு இப்போ பிரதர் வாழ்க்கையில் சரீரத்தின்படி நிறைய தேவன் அவருடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். அப்ப அதை குறித்து அவருக்கு சொல்லும் பொழுது அநேகருக்கு அது பிரயோஜனமா இருக்கும். பிரதர், உங்க வாழ்க்கையில தேவன் எப்படி ஒரு அற்புதத்தை கொடுத்தார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோட சரீரமானது பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வேலை செய்கிற இடத்துலும் சரி, பழக்க வழக்கங்களும் சரி, டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, ஒரு அன்றாட ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு தேவையான எந்த ஒரு விஷயமே நான் எடுத்துக்கல, ஒரு சரியான ஒரு மனிதனாக நான் இருக்கல. கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு ஒன்று பார்த்தா கர்த்தரை என்னை வெளிப்படுத்தினார். என்னோட உடல் உபாதைகள், உள்ள இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் செயல்படுத்தும் போது என்னென்னலாம் பிரச்சனைகள் இருந்து எனக்கு அறியப்படுத்தினார். என்னென்னா, என்னோட கிட்னியில் இஷ்யூ நடந்தது. ஸோ சாப்பிட முடியாது, வயிறு உபசரி ஆயிடுச்சு. நிறைய பேர் கேட்டாங்க, ஓகே வெயிட் போடுறேன் அதுதான் அப்படின்னாங்க. ஆனால் கடைசியில் அந்த விஷயமே வேறு. அது நாளடைவில் போக போக என்னாச்சுன்னா சாப்பிட முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. டாக்டர்கிட்ட போனோம், செக் பண்ணோம், அங்கே போங்க, நிறைய இடத்துல அனுப்பிச்சாங்க. ஸ்கேன் எடுத்தாங்க, ஸ்கேன் எடுத்து அட்மிஷன் பண்ணாங்க. அட்மிஷன் போட்டு 2 நாள் ஒரு ஹாஸ்பிட்டலில் சிலதில் இது ஒரு வியாபாரமாக கூட பார்க்குறாங்க. அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் அந்த ஒரு நாளும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போது என்னோடய அக்காவும் சரி, அம்மாவும் சரி ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. என்ன கேட்பாங்க, நான் கடவுளை அவன் தான் ரட்சிக்கப்பட்டானே, நீ இன்னையே அவனை தண்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு நான் தூங்கும்போது கேட்பேன், நான் ஏன் அந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, கடவுளை என்ன விட மாட்டார். ஆனால் எவ்வளோ சாட்சியாக சொல்லுவேன் அப்பா அம்மாக்கிட்டலாம், அம்மா அக்காக்கிட்டலாம் சொல்லிகிட்டு இருப்பேன். அது என்னாச்சுன்னா, கடவுள் எப்படி அறிவுறுத்தினாலாம், அது திருப்பியும் ஃபஸ்ட் ஸ்கேனில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 கிட்னியில் டயக்னோஸ்டிக் பண்ணால் தான் சரியாகும், இல்லைனா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகும்னு பயமுறுத்திட்டாங்க ஒரு சில ஹாஸ்பிட்டலில். அது ஜெபிச்சுட்டே இருந்தாங்க, அக்கா ஜெபிச்சுட்டே இருப்பாங்க, நானும் ஜெபிப்பேன், இதில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஆனால் எனக்கு எந்த ஒரு உடல் போதைகள் எதுவுமே தெரியல, உடல் பலத்தோடு தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு அந்த டாக்டர் பேசும்போது இது ஒரு வியாபார ரீதியாக பேசுகிறாங்களன்ற மாரி எனக்கு தோணுச்சு. உடனே அந்த மருத்துவமனையிலேருந்து உடனே நாங்கள் வேற ஒரு மருத்துவமனைக்கு போனோம். அங்கே போனால் டெஸ்ட் எடுத்தாங்க, அது ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. அது எப்படின்னு ஒன்றும் புரியல. கர்த்தரோட சித்தம் தான் அது, அவரோட ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்காது அது.
சொன்ன பிறகு அவங்க நாங்கள் ஒரு ஸ்டென்ட் வச்சுருங்க, நீங்கள் ஸ்டென்ட் வச்சா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டென்ட் ஒன்று வச்சுட்டு ஒரு மாதம் ஸ்டென்ட் வச்சா அதுக்கப்புறம் க்யூர் ஆகிடுச்சு. எந்த ஒரு இஷ்யூ இல்லை. அதுக்கப்புறம் எந்த ஒரு உபாதைகளும் உடல் உபாதைகளும் கிடையாது. கர்த்தருக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லாமே அந்த ஜெபத்தினால தான். அந்த ஒரு விஷயமும் நடக்கும்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளுக்கு இந்த மாதிரி ஆவுதே. சில பேர் நிறைய பேர் பின்னாடி அடைகிறாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு வருஷம் 2 வருஷம் நிறைய பிரச்சனைகளை கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருந்தது. அந்த எல்லா பிரச்சனைகளும் வந்து கடவுள் ஒன்றுத்துக்கும் எனக்கு ஒரு வழிகாட்டினார். எல்லா பிரச்சனைகளும் முடிச்சுட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா அது வந்து கர்த்தர் மட்டும்தான். அவர் இல்லைன்னா இன்னைக்கு இல்லை. ஏன்னா அந்த கிட்னின்ற ஒரு விஷயம் நான் ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டேன். அந்த வயிறுடைய சைஸு அப்படி போகும்போது எனக்கே தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஏன்னா டாக்டருங்க சொன்ன ஒரு வார்த்தைகள் கேட்கும்போது ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுட்டீங்க. பெரிய மேஜர் இஷ்யூ ஆகிடுச்சு. இது ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி பண்ண முடியாது. பல லட்சங்கள் செலவு பண்ணோம் அப்படிலாம் சொன்னாங்க. அது எனக்கு என்ன தெரியல. 3வது நாள் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நீயே வெளியேறி போயிடு அப்படின்னு சொன்னோம். அந்த கடைசியில் அந்த ஹாஸ்பிட்டல் என்னை விடலை. அது என்னன்னு தெரில. ஆனால் கர்த்தர் அந்த எனக்கு ஒரு விஷயங்கள் அந்த கனவுல சொல்கிறார். இங்கேருந்து போயிடுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நான் எழுந்திரிச்சு வெளியே வந்துட்டேன். என்னை வெளியே விடலை அந்த ஹாஸ்பிட்டலில். எப்படியோ வெளியே வந்துட்டேன். டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே வந்துட்டேன். இன்னொரு மருத்துவமனையில் போகும்போது அங்கே ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலில். யார் சொல்கிறது? ஏன்னா சொன்ன ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெரிய பிரபலமான ஆஸ்பத்திரி. அது பேர் சொல்ல விரும்பலன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போது அதை கண்டுபிடிச்ச ஆஸ்பத்திரி ரொம்ப சிறிய ஆஸ்பத்திரி தான். அவங்க ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி சாத்தியம் இருந்தது எனக்கு ஒன்றும் புரியல. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. இது வந்து அவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நான் ஒரு நாளாக தைரியத்தோடு பலத்தோடு இருந்தேன். கர்த்தர் என்னை விட மாட்டார், கைவிட மாட்டார். எனக்கு அது மாதிரிலாம் இருக்காது. நான் ரொம்ப தைரியமாக இருந்தேன். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சாட்சி. என்ன மரண படுக்கையிலிருந்து கர்த்தர் உங்களை ஆமாங்கய்யா. மீட்டெடுத்தார். இதை நான் மரண படுக்கை தான் சொல்லணும். ஏன்னா அந்த கடைசி நேரத்தில் வந்து எங்கள் வீட்டுங்க எல்லாம் என்னை கடைசியாக பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியாக பார்த்துட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலில். என்ன ரொம்ப உத்து பார்த்தாங்க. ஏன்னா அவங்க குடும்ப அக்கா, இந்த அண்ணன் தம்பிங்கள் இவங்கெல்லாம் வந்து சடனாக சில டெத்தெல்லாம் ஆயிருக்கு. அவங்க அதை நினச்சிட்டு என்ன பண்ணாங்க, என்னெல்லாம் கடைசியாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போனாங்க. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தது, ஒரு பக்கம் கஷ்டமாக வந்தது. என்னடா அது இந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்டுட்டேனே அப்படின்னு. அது கடைசியில் நடந்தது எல்லாம் ஒரு பெரிய ஒரு அதிசயமாக தான் நடந்தது எனக்கு. இன்னமும் அதிசயங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் வேலை விஷயத்துலையும் சரி நிறைய சாட்சிகள்லாம் இருக்கு சார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகோதரி கிட்ட சார் உங்ககிட்ட இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த நாமத்தை குறித்து, இந்த நாமம் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையிலையும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயும் எப்படி வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு? எப்படி வந்து தேவன் வந்து இந்த நாமத்தை கொண்டு மகிமைப்படுறார் அதை குறித்து தானே? ஏன்னா உங்கள் பேக்ரவுண்ட் சொல்லும் போதெல்லாம் நிறையா தேவனை அறியாத குடும்பத்தோட தன்மையில் இருக்கும்போது இது எப்படி ஒரு காரியத்தை உங்களுக்குள்ளே கிரியேட் செய்யுது? இப்போ ரட்சிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான். வீட்டில் எல்லாருமே வந்து இன்னும் ரட்சிக்கப்படலை. அப்போ அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்த இம்மானுவேலர் என்ற நாமம் எப்படி கிரியை செஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா, நடுவில் வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ரொம்ப முடியல. அப்போது நாங்கள் வேறு எதையுமே சொல்லி ஜபிக்கல, அந்த நாமத்தை மட்டும் சொல்லுங்கம்மா சொல்லும்போது ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் போகணும், நான் இப்போவே போகணும், அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னவங்க அந்த 2 நிமிஷம் ஜபத்தை கேட்ட பிறகு அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு சேஞ்சஸ் வந்தது. அட்மிட்டே ஆகாம இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க. அது பெரிய சாட்சி. அவங்க இப்ப எங்க வீட்டுல எல்லாருக்கும் பைபிள் தெரியுதா, வசனம் தெரியுதா தெரியாது. ஆனா இம்மானுவேலர் என்ற அந்த நாமம் மட்டும் எல்லார் வாயிலையும் வரும். எல்லாருமே சொல்றாங்க. அந்த நாமத்துக்கு அவ்வளோ விலையேற பெற்ற நாமம் அது. அது நம்ம உணரும் போது அதை சொல்ல நடக்கிறது எல்லாமே வந்து உடைத்து நம்மளுக்கு ஒவ்வொன்றும் உருவாக்கி கட்டப்படும். அது எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க கிறிஸ்துவை முழுமையாக அறியலைனாலும் இம்மானுவேலரை முழுமையாக அறிஞ்சிட்டாங்க. அந்த நாமம் பேச தொடங்கியிருக்கிறது ரொம்ப எனக்கு அது பெரிய விஷயம். அப்போ எல்லாமே மாறும்ன்றதை நம்புகிறேன், எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்றதை நம்புகிறேன். அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த நாமம். அது மாத்திரம் இல்ல, உங்க தகப்பனார் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய தகப்பனாரோட வாழ்க்கையில நடந்தது. அது உங்க வாழ்க்கையிலும் ஆமா, அது நிறைய பெரிய விஷயம். தகப்பனார் வாழ்க்கையிலும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, நல்லா இருந்தாரு, மரணப்படுக்கை நல்லா இருந்தாரு. திடீர்னு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி வந்து ஹார்ட்ல ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க இருந்து சின்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லும் போது என்னன்னே தெரியல. ஏன்னா நான் வேலை செய்யற இடம் ஒரு தூரம், வீடு இருக்கிறது ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். வீட்டுல சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் இருக்காங்க. அப்போ
ஃபோன்லேயே தான் ஜபிச்சோம், ஃபோன்லேயே தான் பண்ணோம். நேராக யாரும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அந்த 40 நிமிஷம் நான் ட்ராவல் பண்ணி வர்றதுக்குள்ள அங்கேருந்து திருப்பி ஃபோன் வருது, இல்லை அப்பாவுக்கு எதுவும் இல்லை, வெறும் கேஸ் ப்ராப்ளம் தான், எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் தான் கொடுத்து அமிச்சாங்க. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க, நிறைய சர்ஜரிஸ் நடந்திருக்கு. ஆனாலும் அந்த 40 நிமிஷத்தில் அந்த 10 நிமிஷம் ப்ரேயர் தான் பண்ணியிருப்போம். 10 நிமிஷம் ப்ரேயரில் ஃபுல்லாக மாறிடுச்சு. இல்லைன்னா அவர் இன்னத்துக்கு இருந்திருப்பாரான்னு தெரியாது. எல்லாமே கர்த்தருக்கு தான் மகிமை, இமானுவேல்ன்ற அந்த நாமத்துக்கு தான் மகிமை. அதனால தான் அதே மாதிரி தொழிலில் கூட நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 10 ஸ்டெப் எங்களை கூட்டிகிட்டு போகிறது தேவன் மட்டும்தான். அவர் கொடுத்த ஆசீர்வாத ஊற்றுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து அது எங்களுக்கு மந்த்லி நாங்கள் ப்ரேயர் உபவாச கொடுக்கையில் ஆசீர்வாத ஊற்றுன்ற அந்த வார்த்தை வந்து வந்தது. அந்த ஆசீர்வாத ஊற்று மூலமாக எங்களுக்குன்னு இல்லை, எங்களோட கண்மலை ஐக்கியபுரத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு ஊற்று எப்படி தான் புது புது ஊற்றுகள் வந்ததுன்றது தெரியாது. அது மனுஷரால் நடக்கக்கூடிய காரியமும் கிடையாது, அவருடைய பலத்தால் பராக்கிரமத்தால் மட்டும்தான். அவ்வளோ அந்த ஊற்றில் வந்து இப்போது நாங்கள் வளர்றோம். அவர் வழி நடத்தி கொண்டு போகிறார் ஒவ்வொரு தினமும். எங்களுக்கே ஆச்சரியம், நம்மளோட பின்னாடி வாழ்க்கையை திரும்பி பார்த்தா எப்படி இருந்தோம், இப்போ எப்படி கர்த்தர் கொண்டு வந்திருக்காருன்றது ஒவ்வொன்றும் வந்து இது ஸ்டோரியோ எதுவும் கிடையாது, ரியலாக நடக்கிறது. பாருங்க, உங்க வாழ்க்கையில மாத்திரம் இல்லை, உங்க தாய் தகப்பன் உங்களோடு இருந்த உறவுகள் மத்தியிலையும் ஆண்டவர் பெரிய அற்புத அடையாளங்கள் செய்திருக்காங்க. அதான் நம்ம நல்ல தேவன். ஏன்னா உலகத்துல பாருங்க, நீங்க ஒரு இடத்துல போய் வேலை செய்றீங்கன்னா உங்களுக்கு மாத்திரம்தான் அந்த ஸ்பெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. நீங்க தான் வேலை செய்றீங்க, உங்களுக்கான எல்லா வசதியும் உங்களுக்கு மட்டும்தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா நம்ம தேவன் நம் நிமித்தமாக நம் குடும்பத்தையே ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ பிரதர்கிட்ட நீங்கள் ஒரு ரட்சிப்பை பார்க்கும்போது ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னா அவங்களுக்காக நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும், அவங்களுக்கு ஏசப்பா பற்றி சொல்லணும், அந்த காரியம்லாம் உண்டு. பட் இங்கே ரட்சிப்பு அப்படின்ற ஒரு காரியமே அந்த ஒரு நாமத்தை கொண்டு அந்த குடும்பமே அந்த நாமத்தை அறிகிற ஒரு தன்மைக்குள்ளே வந்துருக்கு. அது வந்து என்னென்னா, நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் முழங்கால் போடணும், இப்படி தான் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், இப்படிதான்ற காரியத்தை மாறி அந்த நாமம் ஒன்றை இருதயத்தில் விசுவாசித்து சொல்லும் பொழுதே அவங்க வாழ்க்கையில ஒரு ஜெயம் உண்டாகுதுன்றதை அவங்க பிலீவ் பண்ண தொடங்குறாங்க பாருங்க, விசுவாசிக்க தொடங்குறாங்க பாருங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா தேவன் அதை தான் சொல்றாரு. அதாவது எதுவுமே தெரியாது, இந்த நாமத்தை சொல்ல 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 அந்த நாமம் வழி நடத்துது. யெகோவா தேவன், இம்மானுவேலர் என்ற நாமம், இயேசு கிறிஸ்து என்ற நாமம் வழி நடத்துகிறது. அது ஒரு முக்கியமான பெரிய சாட்சின்னா, அவங்களோட தகப்பனார் அந்த இருந்தனால நானும் கூட இருந்திருந்தேன். அன்னைக்கு அந்த ஒரு நாள் அவங்களால வந்து அந்த ஈவினிங் மேலே அவங்களால இருக்க முடியல. ஒரு ஃபோன் கால் வந்தது, அவங்க முடிவே பண்ணிட்டாங்க அவங்க வீட்டில் இருக்கவங்களாம். அந்த மாரி தான் இருந்து சொன்ன வார்த்தைகளும் சரி. நான் இவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. ஸோ முக்கியமான வேலைகள் போயிட்டு இருக்கு. அன்றைக்கி ஒரு 100 பேர் 150 பேருக்கு நாங்கள் டிக்கெட் போடணும். அந்த டிக்கெட்டை போட்டு தான் ஆக்சுவலி போனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ப்ரேயர் தான். அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அது மாரிலாம் எதுவுமே இருக்காது, இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது, எனக்கு அங்கேருந்து இன்னும் ஃபோன் வரல, என்னாச்சுன்னு தெரில, நீங்கள் எல்லாம் கவலைப்படாமல் போங்க சொல்லி தைரியமாக போனாங்க. ப்ரேயர் தான் ஃபுல்லாக, அவங்க ப்ரேயர். அதுக்கப்புறம் ஜப எண்ணெய் கொண்டு போவாங்க. அவங்க அப்பா அம்மாக்களை வந்து ஜப எண்ணெய் திரும்பி கொடுப்பாங்க. இப்போ அவங்களும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கேட்ட வார்த்தைகள் வருது. இப்போ என்ன பாஸ்டர் தான் கூடுவாங்க. எனக்கே சந்தோஷமா இருக்கு, என்ன பாஸ்டர் இருக்கும் ஃபோனில் கூப்பிடுவார், பாஸ்டர் சொல்லுவார். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, பாஸ்டர் வாங்க பாஸ்டர் எனக்கு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போங்க அப்படின்னுவாரு. அவங்க அம்மா ஜபனை கொண்டு வாமா, வீட்டில் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ அதுலலாம் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வம் இருக்கு. என்ன ஒன்னா அவங்களோட சந்ததிகள் அந்த முன்னோர்களுடைய இதனால கொஞ்சம் சிக்கிட்டு பாரம்பரியத்தில் கொஞ்சம் சிக்கல் எல்லாரும் மாட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் ரொம்ப ஆவல். ஏன்னா இவங்க ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டதுனால இவங்களோட மகன், ஆமா, முழு குடும்பமே இன்னைக்கு அதுக்கு வரத்துக்கான ஆதங்கத்துல இருக்காங்க. அது ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா அன்னைக்கு பார்த்தது அந்த ஒரு விஷயம். இன்னைக்கும் அவருக்கு வந்து ஜபிங்க, கால் பண்ண, எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க, எனக்காக நீங்க வந்து அந்த நோட்டீஸ்லாம் கேட்பாரு அவர் படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்காரு. அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த கொடுக்குற ஜெபத்தினால தான், ஜெபத்தை வந்து கேட்குறாரு, கேட்டு அதுக்கு வழி நடத்துறாரு. பாருங்க பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பாருங்க, ஒரு வேலை செஞ்சோம், ஒரு தொழில் செஞ்சோம், சம்பாதித்தோம், வாரம் ஒரு நாள் ஒரு சபைக்கு போனோம், ஒரு சபையில் அங்கத்தினராக இருந்தோம் மாத்திரம் இல்லை, அதையும் தாண்டி ஏன்னா இன்றைக்கி 5 வகையான ஊழியம் மாத்திரம்தான் இருக்குது, முழு நேரம் ஊழியம் செய்கிறவங்க மாத்திரம்தான் ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக பேர் நினைச்சிட்டு, என்னைக்கு தாயின் கருவிலே எப்போ நீங்கள் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தாரோ
எப்பொழுது உங்களை ரட்சித்தாரோ அன்னைக்கே நீங்கள் ஊழியக்காரங்க தான். என்ன ஒன்று, ஆண்டவர் எஜமானுடைய தோட்டத்தில் நிறைய வேலை இருக்கும். அவர் தான் எஜமான். ஒருத்தருக்கு வேலி அடைக்கிற வேலை இருக்கும், ஒருத்தருக்கு நீர் பாய்ச்சுற வேலை இருக்கும், ஒருத்தருக்கு களை எடுக்கிற வேலை இருக்கும், ஒருத்தருக்கு விதைக்கிற வேலை இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் பாருங்க, அவங்களுக்கு நம்ம 5 வகையான ஊழியம் இருக்கிறது. அது கனமான ஊழியம், முழு நேர ஊழியம், மறுப்பதற்கு இல்லை, அது முக்கியமானது. அவர்களுக்கு கொடுத்த பணியை அவர்கள் அவ்வண்ணமாய் செய்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவங்க நீங்களும் எப்போ உங்களை ஆண்டவர் ரட்சித்து அபிஷேகித்து ஆசீர்வாத பிள்ளையாய் மாற்றினாரோ அன்றைக்கே நீங்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான், தேவனுடைய சீஷர்கள் தான். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற எஜமானுடைய தோட்டத்தில் வேலை இருக்கும்போது அந்த வேலையை செஞ்ச எல்லாருமே வேலைக்காரங்க தான். அதற்கு தகுந்த கூலி உண்டு. அதுக்காக மாத்திரம் இல்லை, அதுக்கும் மேலே அவர் அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு புத்திர ஸ்வீகாரத்தில் நம்ம போயிடணும். அதுக்கும் மேலே அவர் மணவாளனா நம் மனவாட்டியா மாறணும். அதுக்கடுத்து கடைசி அந்த கல்யாண விருந்தில் மனைவியா அவர் மணமகனா இருக்கிற அந்த கடைசி பாத்திரத்துக்காக உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனேன்னு சொல்வது போல அந்த கடைசி வரைக்கும். அதனால தான் மணவாட்டி சபைக்காக தேவன் நம்முடைய மணமகனாய் இருக்கிறவர் நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, இது மாத்திரம் இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில வேலை செஞ்சுக்கிட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு ஊழியம் செய்ய முடியுமா அப்படின்னு அநேக பேர் கேள்வி இருக்கும். நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸ் மேனு, நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஊழியக்கார் கிடையாது. அது தவறான காரியம். ஏன்னா ஊழியம் என்பது, அதாவது எந்த வேலையும் பரத்திலிருந்து வராத எதுவும் பாவம். தேவனுடைய சித்தத்தின்படி தேவன் கொடுக்கிறது. ஒரு மனிதனை அழைத்து அபிஷேகித்து ரட்சித்து அவருக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு பாருங்க, அதாங்க ஊழியம். அது சின்னதோ பெருசோ. என் நாமத்தின் மீது ஒருவன் ஒரு கலசம் தண்ணீர் தந்தாலும் அதற்கான பலனை அடையாமல் போவதில்லை. இங்க சின்ன ஊழியம், பெரிய ஊழியம், முழு நேர ஊழியம், பகுதி அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. அவரவர்களுக்கு கற்றர் அறிந்து அவளுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அதுல அவங்க உண்மை உத்தமமா இருக்கிறாங்க. என்ன தெரியுங்களா, நம்ம ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு பிரயாசப்படுறோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மை, நமக்காக ஜீவனே கொடுத்திருக்கிறாரே. ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே ஏகசுதனையே கொடுத்திருக்கிறார். அதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதையே கொடுத்துட்டார். மீதி எல்லாம் நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு நம்ம அநேக வேலையில ஏன் நிறைய ஊழியம் செய்யறவங்களை கூட பார்த்தீங்கன்னா, கட்டடத்துக்காக, இன்னும் மற்ற பொருளாதாரத்துக்காக, வாகனங்களுக்காக, இந்த கூட கொடுக்கப்படுகிற உலகத்துக்காக தான் ஓடுறாங்க. அது அல்ல. அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை குறித்து பிரசங்கிக்கணும், அவருடைய சுவிசேஷத்தை குறித்து அறிவிக்கணும், எல்லா மக்களுக்கும் அவருடைய சத்தியத்தை குறித்து சொல்லணும், நரகத்தை குறித்து பரலோகத்தை குறித்து சொல்லணும். அவர் முதலாவது வந்த பொழுது பாவிகளுக்காக பாவத்தை மன்னிக்க வந்தார். இப்ப 2வது வரப்போகிறார். நியாயாதிபதியாய் வருவார், என்ன நீதிபதியாய் வருவார். அந்த இடத்துல பாவ மன்னிப்பு கிடையாது, அங்க ஜட்ஜ்மெண்ட் தான். அப்ப இதெல்லாம் சொல்லணும். பாருங்க, ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் சாத்தியமானா 100% நம்மளால முடியாதுங்க, தேவனால முடியும். மனிதனால முடியாதது தேவனால் முடியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த வேலை செய்யலாம், எந்த தொழில் செய்யலாம், எப்படி வேணாலும் உங்க இருதயம் தான் வேணும். ஆண்டவருக்காக, எனக்கு வாழ்வு கொடுத்த வல்லலுக்காக, எனக்கு முகவரி கொடுத்தவருக்காக. அவர் இல்லைன்னா நான் குப்பங்க. அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் உயிரோடு இந்த இடத்துல வந்து பேச முடியாது. அவர் இல்லைன்னா எனக்கு ஜீவன் இல்லை, அவர் இல்லைன்னா எனக்கு விலாசம் இல்லை, அவர் இல்லைன்னா எனக்கு உயிர் இல்லை, அவர் இல்லைன்னா எனக்கு குடும்பம் இல்லை, அவர் இல்லைன்னா எனக்கு இந்த எதுவுமே கிடையாது. என் வாழ்க்கை இருண்டு போயிருக்கும். எனக்கு வெளிச்சமாய் வந்தார், இருளில கடந்த. அப்ப வெளிச்சத்தை கொடுத்த அந்த வெளிச்சத்தை குறித்து யோவான் சானகன் சொல்லுகிறார், நான் அவரல்ல, அவர் பெருகவும் நான் சிறுகணும், அவருக்காக வழி ஆயத்தம் பண்ண வந்த யோவான் சானகன் என்று சொல்லுகிறார். அப்ப நீங்களும் நான் யாராயிருந்தாலும் சரி, நீங்க எந்த சபைக்கு வேணாலும் போகலாம், எந்த ஊழியத்தில் வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஒரு சபை கட்டுப்பாட்டோடு, ஒரு சபை ஐக்கியத்தோடு இருந்து நமக்கு மேலாக இருக்கிற தாவிக்குரிய தகப்பன்மார்கள் நடத்துகிற அந்த சத்தியத்துல, கடைசி கால சத்தியத்துல, பரிசுத்த ஆவியாவுடைய வழிநடத்தல வார்த்தையின்படி அவர் நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தி பிரசித்திப்படுத்தி அவர் வருகைக்காக நாம் ஆயத்தமாவது மாத்திரமல்ல, ஒரு பெரும் திரள் கூட்டத்தை எனக்கு எங்க வச்சிருக்கிறார் எஜமான் ஆண்டவரே, எனக்கு எங்க நீங்க வேலை வச்சிருக்கீங்க சொல்லுங்க, நான் போய் செய்கிறேன். இதனால பேரோ புகழோ பணமோ மதிப்போ மரியாதை எதுவுமே கிடைக்காதுங்க. அதெல்லாம் இந்த உலகத்துல தேவையில்லை. பரலோகத்தில் நமக்குன்னு ஒரு கைவேலை இல்லாத ஒரு வீட்டை, பெரிய வீட்டை ஆண்டவர், நீங்க கற்பனையில் எண்ணி பார்க்க முடியாத ஒரு பரலோகத்துல உங்களுக்காக எனக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி வருகிறார்.
ஆண்டவர். அதற்காகத்தான் நம்ம அதை மாத்திரம்தான். இந்த உலகத்தில் நிறைய நமக்கு வந்து பேர் புகழெல்லாம் கிடைக்காது, கவலைப்படாதீங்க. மனுஷங்கிட்ட மற்றவங்ககிட்ட கிடைக்கணும் இல்லை, ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் போதும். அது மாத்திரம் இல்லை, இன்னும் பாருங்க நிறைய இவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதாவது அப்படின்ற காரியத்தை சகோதரி சொல்லுவாங்க. இன்னொரு காரியம்னா தேவனை அறிந்து, அதாவது இப்போ எப்படி சொல்றதுன்னா, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவன் வந்து ஒரு வேலை அசைன் பண்ணியிருப்பார். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நீதி, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் கூட சொல்லலாம். அதுதான் அவன் இந்த பூமியில செய்தி முடிக்கணும். இதுக்கு என்ன ஒரே ஒரு காரியம் வேணும்னா, அவன் இதை தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்ற ஒரு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனை பிடிச்சி அவங்க கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா காடுக்கும் அவங்களுக்குமான கனெக்ஷன் கரெக்டாக இருக்கும். பல நேரங்களில் அவங்களுக்கு கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும்னு வாஞ்சை இருக்கும், அந்த வாஞ்சை மிஸ்லீட் ஆகிற காரியத்தை தான் இந்த காலத்தில் பார்க்குறோம். அதாவது இதை செய்தாதான் இவங்க கனவான்கள், கனம் பெற்றவர்கள், இப்படி செய்கிறவங்களுக்கு தான் கனம், இப்படி பெற்றவங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது, கர்த்தர் அவங்கள வந்து பார்க்கவே மாட்டார், அவங்கள வந்து நீங்கள் வேலை தானே செய்கிறீங்க, வேலை செய்யணும் அவுட் ஆஃப் அந்த ஊழியத்தின் தன்மையிலே அவுட் ஆஃப் பவுண்டரி மாதிரி உங்களை நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இது இல்லை தேவன்கிட்ட வரும்போது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் எப்போ மேலிருந்து கீழ் வரை இந்த திரைச்சிலை கிழித்தாரே, எல்லாருமே போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துல நின்று அவரிடத்துல கேட்கிற உரிமையை, அப்பா பிதாவின்னு அழைக்கிற உரிமையை எல்லாருக்குமே அவர் கொடுத்துட்டார். இதை யார் தனதென்று சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அவர் அப்பா பிதாவாவே இருந்து காரியத்தை செயல்படுத்துறார். அவர்களுக்கு அவர் வழிகளை சொல்லி கொடுக்கிறார். இதுதான் நான் உன்னை அசைன் பண்ணியிருக்கேன், இதை தான் நீ செயல்படுத்தணும்னு சொல்றாரு. அப்படி செயல்படுத்த தொடங்கும் போது என்ன நடக்கும்னா, அவங்க யார் சொன்னாலுமே வழி விலக மாட்டாங்க. தேவனுடைய சத்தத்தை ஒரு மனுஷன் கேட்க தொடங்கிட்டாங்கன்னா, தேவனுடைய பாதையில நடக்க தொடங்கிட்டாங்கன்னா, தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ள தொடங்கிட்டாங்கன்னா, அவங்க ஒரு நாளும் இடற மாட்டாங்க. ஏன்னா கண்மலை மேல் அவர்கள் கட்டப்பட்டபடினால அவங்க ஒரு நாள் இடற மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தான் நம்ம இந்த நாள்ல பார்க்கிறோம். கடைசியா வந்து உங்களோட எதிர்கால திட்டம், அதாவது எதிர்கால திட்டம்னா நம்ம இதுல ஒரு கேள்வி கேட்டீங்களா, ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கும் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கும் சொல்லி ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம். ஆமா, அதாவது நடைமுறை வாழ்க்கைக்கும் சரிங்களா, இன்னைக்கு ஆவிக்குரிய காரியத்தை, அதாவது இன்னைக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, எஸ்பெஷலா நான் பர்டிகுலரா சொல்ல போனோம்னா கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொள்ளணும். கிறிஸ்தவர்களுக்கும் உலகத்தன்மைக்கும் உலகத்தாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 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 எப்படின்னா, கிறிஸ்தவர்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நோக்கி தான் நம்ம கடந்து போவோம் எப்பவுமே. ஏன்னா இந்த கிறிஸ்தவத்தோட தன்மையே ஆத்தும ரட்சிப்பு தான். நீங்க யாருக்கு பார்த்தீங்கன்னா ஆத்மா ரட்சிக்கப்படணும்ன்ற ஒரு கான்செப்ட் மட்டும் தான் எல்லாருக்குமே இருக்கும். எங்க போனாலுமே அந்த ஆத்துமாவை அந்த ஒரு மனிதனுக்குள் இருக்கிற ஆத்துமாவை பார்க்கிற பக்குவத்துக்குள்ளதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் வழி நடத்தப்படுகிறது. ஆனா இப்படி ஜெபிக்கிற அல்லது அந்த தேவனிடத்துல மன்றாடுகிற கூட்டம் 100% வந்து ஆவியில நிறைவா இருந்தாலுமே அவங்களுடைய பிராக்டிக்கல் லைஃப், ஒரு உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை வந்து 0% சில வேலையில, அதாவது தேவனுடைய லீடு இல்லாமையே அவங்க நடத்தப்படுறத வந்து அறிய முடியும். அப்ப இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, அதாவது எப்பவுமே ஒரு தொட்டியில ஃபில்லானா, எல்லாரும் இல்ல ஒரு சிலர் ஒரு தொட்டியில ஃபில்லானா அது என்ன ஆகும்னா, அது வழிஞ்சு ஓடி அடுத்த காரியத்துக்கு வரணும். அதுதான் ஒரு கனெக்ஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு ஊற்று வருது, ஒரு இடத்துல இருந்து புறப்படுதுன்னா அது ஒவ்வொரு இடத்தை நோக்கி வந்துகிட்டே இருக்கணும். அது ஒரு இடத்துல தங்கிடுச்சு, ஒரு இடத்துல நின்றுடுச்சுன்னா அது வந்து ஒரு குட்டையா மாறிடும் அந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ நீங்க சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க, என்னன்னா அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அந்த ஆவிக்குரிய நிறைவு, அந்த ஆவிக்குரிய நிறைவும் அதே போல நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அந்த வார்த்தையை கொண்டும் அந்த நாமத்தை கொண்டும் நாம எப்படி அப்ளை பண்ணி அதனுடைய ரிசல்ட் எப்படி தெரியுதுன்றது தான் இங்க நமக்கு மிஸ் ஆகுற ஒரு விஷயம். இந்த காலகட்டத்துல மிஸ் ஆகுற ஒரு விஷயம். காட் கூட அதை தான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொன்ன ஒரு காரியம். இந்த கடைசி காலத்துல கூட இந்த கண்மலை ஜபாய்க்கியம், இந்த கண்மலையோட காரியத்தை அவர் ஓபன் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னதான், சிந்தையின் வாசலை திறக்கிற ஒரு காரியத்தை தான் சொன்னார். ஏன்னா வேதம் நிறைய காரியத்துல வேதம் தெளிவா சொல்றது, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த மனம்ன்றதே நம்ம இன்னைக்கு வந்து
அந்த கான்செப்டே நம்ம கொண்டு வரல. மனம்னாலே அது சிந்தையோட அடையாளம் தான். அதுக்கு முதல் காரியமே யாருன்னா பவுல் தான் எழும்பினார். பவுல் தான் சிந்தையில அந்த வெளிச்சத்தை அவருடைய சிந்தையில அந்த வெளிச்சம் உண்டாகி அதற்கப்புறம் அவருடைய வார்த்தை மூலமா உயிர்த்தெழுதலின் வல்லமையோட தன்மை எல்லாமே வெளிப்பட தொடங்குச்சு. அதுதான் அந்த வாசலோட துவக்கமே. நம்ம அந்த வாசல் இப்ப எப்படி இருக்குன்னா வெறும் நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த 3 வார்த்தையை மட்டும் தான் சொல்றோம். இன்னைக்கு சபைகளுக்கு கூட இந்த வார்த்தை தான் சொல்லப்படுது. இந்த சிந்தையின் ஒரு ட்ராக் கொண்டே வர்றதில்ல. அது கொண்டு வராதனால என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய தன்மையையும் இந்த உலகத்தின் தன்மையும் கனெக்ட் பண்ண முடியாதபடி, அதாவது இந்த உலகத்துல தேவன் எப்படி கிரியை செய்யறார் நம்ம கிட்டன்ற கனெக்ட் பண்ண முடியாத ஒரு தன்மையில கிரியை செய்கிறதுனால எப்படிப்பட்ட காரியம் வருதுன்னா ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் உலகத்துல மாம்சத்தின்படி செயல்படுற ஒரு தன்மை தான் அதிகமா இருக்கு. ஆனா நீங்க அதை முறியடிச்சு அந்த நாமத்தை கொண்டு நீங்க கனெக்ட் பண்ணி அதை செயல்படுத்துறீங்க. அது கர்த்தர் உங்களுக்கு அதுதான் எப்படி உங்களுக்கு அந்த வார்த்தையும் அந்த வழி நடத்துதலும் எப்படி உங்களுக்கு. ஏன்னா சில நேரத்தில் வேலை ஸ்தலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரிலிஜனை ஒரு மத அடையாளத்தை வைக்கும்போது ஒரு இது வைக்கும்போது அதுக்கு வர்றதுக்கே நிறைய பேர் தயங்குவாங்க. உங்களுக்கு சவால் இருக்கும். ஆனாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளுவார்கள், இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போடுவாங்க. அப்படி இல்லாதபடிக்கு எல்லா இடத்திலும் என் வார்த்தையும் என் வழியும் ஒரே நேர்கோட்டில். கர்த்தர் விரும்புகிறது அதுதான். சரிங்களா? அப்படி ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு வந்திருக்குதா? அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருந்திருக்கிறீங்க? ஏன்னா நமக்கு நிறைவான பகுதிக்கு வந்திருக்கிறோம். நம்ம அலுவலகத்தில் இப்போ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்துங்களும் வர்றாங்க. இங்கே மதம் இந்த மதத்துக்கு தான் வேலை வாய்ப்பு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அங்கே வரவங்க எல்லாருக்குமே உள்ளே உட்காரும் போது அவங்களுக்கு கண் பார்வை எடுத்த உடனே அவங்களோட வசனங்களுக்கு தான் போகும். அவங்க முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், ஆர்சி, எனிஒன் யாராக வேணா இருக்கட்டும், அவங்க வந்த உடனே அவங்க கண் பார்வை எங்கே போகுதுன்னா வசனத்தை நோக்கி தான் போகிற மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். அங்கே உள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் எங்களுக்கு அப்படி தான் அவங்க வச்சுருக்கோம் கடவுளோட வார்த்தையில். அங்கே வரவங்களை பார்த்தீங்கன்னா சில பேர் முஸ்லீம்ஸ் ஆளுங்களாம் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறாங்க, கடவுளோட வார்த்தையில் படிக்கிறாங்க. எங்களோட வார்த்தைகள் என்னென்னா எங்களோட நோக்கமே வர மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும். கடவுள் அதில் அதிசயங்களை செய்வார்னு தான் எங்களோட நம்பிக்கை. அதாவது வார்த்தையை கொண்டு காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லை. ஆமாம், அதனுடைய வார்த்தையில். ஏன்னா வார்த்தை எல்லாருக்கும் உரியது, எல்லா ஜனங்களுக்கும். ஏன்னா அந்த வார்த்தையை படிச்சுட்டு தான் அவங்க உள்ளே வர முடியும். அதுக்காக தான் நம்ம படியிலே நாங்கள் அந்த வார்த்தைகளை வைக்கிறோம். இப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வார்த்தைக்கும் கர்த்தருடைய காரியத்துக்கும் முன்னுரிமை. சரியா? அதனால அந்த தொழில் போனாலும் பிஸ்னஸ் போனாலும் இல்ல அவங்க கிடைக்காட்டாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. அப்படி நஷ்டமாயும் மாமிசத்துல இருக்கும்போது கவலைப்பட்ட காலங்கள் உண்டு. ஆவிக்குள்ள வரும்போது ஒரே ஒரு வசனம் தான் வரும். யோபுக்கு சொன்ன அந்த வசனம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அததான் நாங்க இப்ப ஃபாலோ பண்றோம். இது வரைக்கும் கர்த்தர் எடுக்கல, கர்த்தர் கொடுத்துதான் இருக்காரு, கர்த்தர் எடுக்கல. ஆனா அது ஒரு உண்மையான வார்த்தைகள். சோத்ரம், எல்லாத்துக்கும் சோத்ரம். பிரியமானவர்களே, இம்மட்டுமாய் இந்த ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக இந்த கண்மலையில் ஜெயம் பெற்றவர்கள் என்று சொல்லி தொழில் முனைவோர் வேலை செய்வோர் கூட்டமைப்பின் சார்பாக இவர்கள் மூலமாக அநேகருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தொழில்களை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து ஆலோசனை கொடுத்து சில உதவிகளையும் செய்து அவர்களுக்கு முதலாவது இந்த உலக நன்மையை கொடுத்து உன்னதமான தேவனுடைய திட்டத்தையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொடுத்து இன்றைக்கு அநேக பிள்ளைகள் அதில் சாட்சியாய் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அநேக பிள்ளைகளுக்கு திருமணமாகியும் அநேக பிள்ளைகள் குடும்பத்தோடும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, தனிப்பட்ட விதத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. உலக ஆசீர்வாதம் மாத்திரம் உன்னத ஆசீர்வாதமும் அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. அதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த 2வது பகுதியை கூட நீங்கள் திரும்பவும் நம்ம உங்கள் மத்தியிலே இவர்களை கொண்டு இந்த அரங்கத்தில் பேச தேவன் கிருபை பாராட்டினார். அப்போ இதிலிருந்து பார்க்கிற நீங்களும் நானும் அறிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், ஏன்னா தீமையும் இந்த உலக காரியத்தை செய்கிற பொய் சொல்கிறவங்க, சரிங்களா, இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கான ஆசீர்வாதத்துக்கே ஓடுறவங்க எவ்வளவோ பிரயாசப்படுறாங்க. 5 வருஷம் ஒரு ஆட்சிக்காக என்னென்னவோ சொல்லி எப்படியாவது வின் பண்ணி ராஜ்யத்தை கட்டணும்னு நினைக்கும் போது அழியாத ராஜ்யத்துக்காக மெய்யை சொல்கிறதுக்கு நம்ம ஏங்க கவலைப்படணும்? நம்ம ஏன் பயப்படணும்? இழக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது? அவர் கொடுத்தார், அவரே எடுத்துக்கொள்ள போகிறார். இதுக்கு நடுவில் ஒன்றுமே கிடையாது. அதனால் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், வாலிப பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் கர்த்தரை அறியாமல் கூட இருந்திருக்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்ததுனால உங்கள்கிட்ட சொல்கிறோம். நீங்கள் இந்த தொலைபேசி எண்ணை பார்க்குற இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நீங்கள் இந்த தொலைபேசி எண்ணோடு தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களை அணுகிற பொழுது உங்களுக்கான ஆலோசனை, உங்களுக்கான உதவி, உங்களுக்கான ஜெபம்,
உங்களுக்கான எல்லா காரியத்தையும் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களோடு இணைந்து ஊழியமும் செய்யலாம். எங்களோடு இணைந்து உங்கள் தேவைகளை கர்த்தர் மூலமாய், எங்களால் அல்ல, இது கர்த்தரால் கொடுத்து, இது கர்த்தர் கொடுத்த ஈவு, அவராலே உங்களுக்கு ஆசீர்வாதம் பலனும் நிறைவாய் வரும். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அருமையான இந்த சந்தர்ப்பத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கன்மலையில் ஜெயம் பெற்றவர்கள் ஆண்டவரே, அன்றைக்கு கன்மலையில் அந்த ஜீவ ஊற்று புறப்பட்டது ஐயா. தாகத்தோடு இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே, மோசேனுடைய வழிநடத்துதல ஆண்டவரே, அந்த ஜனங்களை கன்மலையை பார்த்து நீ முதலாவது அடித்து பேச சொன்னீர். கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. அப்படியே தாகங்களை தீர்த்தது ஐயா. இந்த நாட்களை பார்த்து கொண்டு இருக்கிற ஏதோ ஒரு தாகத்தோடு காத்திருக்கலாம். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கலாம், குடும்பத்துக்காக காத்திருக்கலாம், பொருளாதாரத்துக்காக காத்திருக்கலாம், நிம்மதி இல்லாமல் காத்துக்கிட்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு ஏக்கத்தோடு பார்த்துருக்கலாம், ஊழியத்துக்காக காத்திருக்கலாம். ஆண்டவரை காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இந்த கண்மலையின் மூலமாக ஜீவ ஊற்று புறப்பட்டு, ஹல்லேலூயா, என் நாமத்தை பிரசாப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவர். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறாராம் என்று அந்த நம்மோடு இருக்கிற தேவன் இன்றைக்கு பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு இருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்துக்காக காத்திருந்தாலும், ஒருவேளை குழப்பத்தோடு, போராட்டத்தோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னார். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடக மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுதல் என்று சொன்ன ஆண்டவர், இதோ என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு போதித்தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அவர் அதிசயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார் என வார்த்தையின்படி ஆண்டவரை இந்த நாட்களில் பார்த்து கொண்டிருக்கிற ஏராளமான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை வாழ்வாதாரத்தை கட்டமைத்து ரட்சித்து காத்து வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். இன்னும் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், திருச்சபை மக்கள்கள், ஆயர்கள், ஆண்டவரை ஊழியக்காரர்கள், ஆண்டவரை தகப்பனுடைய சமுதாய பணி செய்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை அவர்களோடும் எங்களோடும் இணைந்து நாங்கள் தேவர் ஆட்சியத்தை கட்டணும். ஒரே ராஜா, ஒரே பரலோகம், ஒரே குமாரன், ஒரே பரிசுத்த ஆவியானவர், நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உம்முடைய வழியின் மூலமாக, உடைய வார்த்தையின் மூலமாக உடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்களை ஒரு வாசலாய் ஆண்டவர் இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே. அந்த திறந்த வாசல் மூலமாய் அநேகர்களை ராஜ்யத்தில் சேர்க்க எங்களுக்கு கொடுத்த அந்த தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் உங்களை சந்திப்பது வரை கர்த்தர் நாமம் மகிழ்ப்படுவதாக. காட் பிளஸ் யூ. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.